அவங்க இந்த கதைய ஒண்ணு ஃபன்னா எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். இல்ல மிஸ்ட்ரி த்ரில்லரா எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். இல்லன்னா ஏன் ஒரு ஹாரர் த்ரில்லரா கூட எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அப்படி எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் நம்மள பயங்கரமா என்டர்டெயின் பண்ணியிருக்கும். ஆனா, அதுவே இந்த படத்த ஒரு எமோஷனல் டிராமாவா எடுத்ததுனால தான், இந்த படம் நமக்கு அந்த வளையல் மாதிரி ஒரு ஆன்டிக் பீஸா தெரியுது. ஆரம்பத்துல அந்த வளையலுக்குன்னு ஒரு வரலாற சொல்லி, அதுக்கப்புறம் அந்த வளையல் யார்கிட்ட இருக்கு, இந்த கதைக்குள்ள யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன நமக்கு குடுத்து, இன்ட்ரோவல் பிளாக்ல ஒரு கான்ஃப்ளிக்ட்ட உண்டு பண்ணி, அதுக்கப்புறம் உண்மையிலேயே அந்த வளையலுக்கு சொந்தக்காரங்க யாரு? அவங்களுக்கு எப்படி அந்த வளையல் கிடைச்சுச்சு? அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த வளையல மிஸ் பண்ணாங்க? கடைசியில யார் மூலமா அந்த வளையல் அவங்க கிட்ட வந்து சேருது? இது எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா வளவளன்னு போட்டு இழுக்காம, அந்த வளையல் மாதிரி ஒரே சுத்துல நீட்டா சொல்லியிருந்தாங்க. முக்கியமா அந்த வளையல அடைய நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அது அசட்டு. ஆனா, அந்த வளையலோட சொந்தக்காரங்களுக்கு அது காதல்ன்னு சொல்லி படத்த முடிச்சதுனால தான் சொன்னேன். இந்த படம் ஒரு ஆன்டிக் பீஸ்ன்னு.